இல்துத்மிஷ் ஆட்சி காலத்தில் இராணுவ அதிகாரிகளுக்கு ஊதியத்திற்காக வழங்கப்பட்ட நிலத்தின் பெயர் யாது? இக்தா. சகல்கானி என்பதன் பொருள் நாற்பதிபர். செங்கிஸ்கானின் பேரன் யார்? குலகுகான். அலாவுதீன் கில்ஜியால் தோற்கடிக்கப்பட்ட யாதவ மன்னர் யார்? ராமச்சந்திரா. இந்தியாவில் பொதுத் தேர்தல் எத்தனை ஆண்டுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது? 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை. வாராங்கல் அரசர் பிரதாபருத்ரன். செப்பு நாணயங்களை வெளியிட்ட சுல்தான் முகமது பின் துக்ளக். தைமூர் சுல்தானின் பட்டப்பெயர் யாது? தாமர்லேன். தைமூர் படையெடுப்பால் அதிகமாக பாதிக்கப்பட்ட இடம் டெல்லி. சயது அரச வம்சத்தை தோற்கடித்தவர் யார்? கிசர்கான். ஆக்ரா நகரை நிறுவியவர் யார்? இப்ராஹிம் லோடி. பிற்கால பாண்டியர்களில் முக்கிய துறைமுகம் எது? காயல். பிற்கால பாண்டிய ஆட்சி காலத்தில் கயலுக்கு 2 முறை வந்து வெளிநாட்டு பயணி யார்? மார்க்கோபோலோ. 8000 சமணர்களை கழு சேவற்றியதாக கூறப்படும் பாண்டிய மன்னர் யார்? 8000 சமணர்களை கழு சேவற்றதாக கூறப்படும் பாண்டிய மன்னர் யார்? பூன்பாண்டியன். அமுக்தா மல்யாதா என்ற நூலை எழுதியவர் யார்? கிருஷ்ணதேவராயர். நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை என்ற நூலை எழுதியவர் ஆடம் ஸ்மித். தபகத் இ அக்பரி என்ற நூலின் ஆசிரியர் நிஜாமுதீன் அகமது. பொருளின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்? ஆடம் ஸ்மித். பாலர்களின் தலைப்பள்ளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிழக்கிந்திய கலை. கஜுராஹோ வளாகத்தில் மொத்தம் எத்தனை கோவில்கள் உள்ளன? 30 கோவில்கள். விக்ரமசிலா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? தர்மபாலர். உலக கலாச்சார பன்முக தினம் கொண்டாடப்படும் நாள் மே 21. இது ஆல்ரெடி பார்த்த கொஷின் தான். ஆஸ்திரேலியாவில் வாழும் மக்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்களாம்? ஆஸ்திராய்டு இனம். இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22. ஐரோப்பிய இனத்தர்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள்? காக்கச இனம். சினகாக் என்னும் வழிபாட்டு தலம் எந்த மதத்திற்கு உரியது? ஜூடாஸ் மதம். ஜொரஸ்ட்ரியம் மத மக்களின் வழிபாட்டு தலம் அகிரியாரி. நட்சத்திரப்படி குடியிருப்புகளுக்கு எடுத்துக்காட்டு நாமக்கல். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. தூத்துக்குடி. கீழ்கண்டவற்றில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நகர்ப்புறங்களுக்கு வெளியே வடிவமைக்கப்படும் வீடுகள் செயற்கைக்கோள் நகரமாகும். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. நாமக்கல். கீழ்கண்டவற்றில் எவை இந்தியாவில் சிறப்பு பொருளாதார நகரங்கள் அல்ல? சென்னை. ஹூ என்பது உலக சுகாதார தினம். மிகப்பெரிய நகரத்தில் உள்ள மக்கள் தொகை 10 மில்லியனுக்கு மேல். வழிபாட்டு தலங்களை சுற்றி காணப்படும் குடியிருப்பின் பெயர் யாத்திரை குடியிருப்பு. கீழ்கண்டவற்றுள் எது நீள் வடிவ குடியிருப்பு? இமயமலை மற்றும் ராக்கி மலைத்தொடர். பிப்ரவரி 21ஆம் நாள் சிறப்பு பன்னாட்டு தமிழ் மொழி தினம். சிலிக்கா ஏரி எங்கு உள்ளது? சிலிக்கா ஒடிசா. உலகிலே மிக நீளமான கடற்கரை மியாமி கடற்கரை. உலகிலேயே மிக நீளமான நீர்வீழ்ச்சி அப்படின்றதுனா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. விக்டோரியா நீர்வீழ்ச்சி எங்கு உள்ளது அப்படின்னா ஜிம்பாப்வே. நாற்காலி போன்ற அமைப்புடைய நில தோற்றத்திற்கு பெயர் சர்க். கத்தி முனை குன்றுகள் காணப்படும் இடம் அரடுகள். பிறைச்சந்திர வடிவ தோற்றமுடைய மணல் குன்றுகள் பெயர் பர்கான்கள். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் எல்லையில் உள்ள நீர்வீழ்ச்சி நயகரா நீர்வீழ்ச்சி. ஆசிய மைனர் என அழைக்கப்படும் பகுதி துருக்கி. செபிஸ் என்பது உயர்ந்த ஆற்றங்கரைகள். கலக்காரி பாலைவனம் எங்கு அமைந்துள்ளது? தென்னாப்பிரிக்கா. கீழ்கண்டவற்றில் எது டெல்டா வகையை சார்ந்தது அல்ல? சார்சி சர்க்.